இதை நான் ஒரு நம்பர்கிட்ட இந்த ஃபீல்டில் இருக்கும்போது கேட்டேன், என் பையன் விஜய்ன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு, நீங்கள் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டேன். சார் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் போட்டேன்னு சொல்லுவேன் சார், ஆனால் என் வாக்கை நான் தான் போடுவேன். ஆனால் இதே அம்மா வந்து என்ன சொன்ன, ஒரு அப்பா அம்மாட்ட பேசும்போது, ஆனால் அந்த வீட்டோட அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, சார் பையன் ஆசைப்படுறான், ஏதோ போஸ்டிங்கில் இருக்கான் சார், ஏதோ வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பையன் அந்த கட்சியில் என்ன இன்வால்மெண்ட்டில் இருக்கானோ அதை பொறுத்து தான். அந்த பையனுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் இருந்தது, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக தான் கிடைக்கும். ஒரு நார்மல் ரசிகராக, சினிமாவுக்கு போகிற ரசிகராக இருந்தார் அப்படின்னா அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பையன் இளைஞரடி வட்ட செயலாளராக இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் உண்டு, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பையன் இளைஞரடி பகுதி செயலாளராக இருக்கானா அதுக்கு ஒரு பவர் உண்டு. அந்த பையன் வெறும் மெம்பராக வந்தாங்கன்னா அந்த ஃபேக்டரோட பவர் இருக்காது. ஸோ அவங்க எப்படி போஸ்டிங்கில் அகாமடேட் பண்ணியிருக்காங்களோ அப்படி வந்து ஓட்டிங் இருக்கும். என்னை பொறுத்தவரை அப்பா அம்மா இருந்தால் அம்மா பையனுக்கோசரம் போடுவாங்க, அதுவே டவுட்டு தான். போட வாய்ப்பு இருக்குது, ஆனால் அப்பா நிச்சயமாக போட மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். அது என்னன்னா சார், பூத்து வரலையும் கூட நினச்சிட்டு போவாங்க. அந்த பூத்துக்கிட்ட போகும்போது அந்த கை நழுவுதில்ல, அப்போ வந்து அது அப்படி சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன், இந்த குடிகாரர்கள் கை நடுங்கிற மாதிரி அவங்க எது நினச்சாங்களோ அதுக்கு தான் ஓட்டு குத்துவாங்க. நீங்கள் என்ன மாற்றம் என்ன பேசினாலும். அதனால தான் வந்து இப்போது சிரஞ்சீவிக்கு வந்து பிரஜாராஜ்யம் கட்சிக்கு வந்து பயங்கரமாக ஒரு மேசிவ் இருந்தது. ஆனால் ஓட்டர் பாலிடிக்ஸ் வரும்போது அங்கே ஓட்டு போடல. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா வந்து அவரால் ஜெகன் ஓட்டை, அதாவது ஒய்எஸ்ஆர்பிசி ஓட்டை வந்து அவரால் பிரிக்கவே முடியல. ரைட், ரொம்ப கஷ்டம். அதே போல் விஜயை பிடிக்கும், விஜய் கூட்டத்துக்கு வருவாங்க, விஜய் படம் பார்ப்பாங்க. ஆனால் விஜய்க்கு வாக்கு போடுறாங்களா இல்லைன்றதை பார்க்கணும். ஆனால் நான் விஜய் இங்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை, விஜயை கரெக்டாக தான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அவர் தான் இந்த தேர்தலோட கேம் சேஞ்சராக இருப்பார்ன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்.